திரு விஜய் அவர்களுக்கு ஆதரவு பெருகிக் கொண்டே போகிறது. அவருக்கு பெருகிக் கொண்டே போகிற போது சில கட்சிகள் சில முடிவுகளை எடுக்கின்றன. குறிப்பாக காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்து பல வருஷங்கள் ஆகிவிட்டது. காங்கிரஸ் திமுகவை பழிதீர்க்க நினைக்கிறதா 2026 தேர்தலில் அப்படிங்கிற கேள்வியும் எழுகிறது. அது என்ன பழிதீர்க்கிறது? திமுகவை பழிதீர்க்க என்ன காங்கிரஸ் என்ன அப்படி என்ன திமுக காங்கிரஸுக்கு செஞ்சது, என்ன நடந்தது அப்படிங்கிற கேள்வி எழும். தொடர்ந்து அவங்க தானே கூட்டணியில் இருக்கிறாங்க. மன்மோகன் சிங் அவர்கள் பிரதமராக இருக்கும்போது இங்கேயும் திமுக ஆட்சிலாம் இருந்தது, கூட்டணியில் தான் இருந்தாங்க. கலைஞர் இங்கே சிஎம் இருந்தார். தொடர்ந்து இப்போவும் கூட்டணியில் தான் இருக்கிறாங்க. அது என்ன பழிதீர்க்கிறதுக்கு அப்படி என்ன திமுகவுக்கு காங்கிரஸ் செஞ்சதுல கேள்வி எழும். ஆனால் தமிழ்நாட்டு அரசியலில், இந்திய அரசியலில் மூத்த தலைவர்களுக்கு இல்லை பழங்கால அரசியல் 1960 காலகட்டத்தில் நடந்த அரசியல் தெரிந்தவர்களுக்கு, அந்த வரலாறை படித்தவர்களுக்கு சில விஷயங்கள் தெரியும் என்னடா அப்படின்னு சொல்லி. திருச்சி வேலுச்சாமி அவர்கள், திரு ப. சிதம்பரம் போன்ற காங்கிரஸ் மூத்த தலைவர்களுக்கு அது தெரியும். நான் அந்த வரலாறை படித்தவன் என்கிற முறையிலும் எனக்கு தெரியும். சுதந்திர இந்தியாவில் இந்தியா விடுதலை பெற்றதுக்கு முன்பு அது நீதி கட்சி என்று ஒரு கட்சி இருந்தது. அந்த நீதி கட்சியை வீழ்த்தி காங்கிரஸ் வெற்றி பெற்றது. காங்கிரஸ் வெற்றி பெற்ற பிறகு தொடர்ந்து காங்கிரஸ் தான் தமிழ்நாட்டில் இந்தியா சுதந்திரம் பெற்ற பிறகு ஆட்சிக்கு வந்தது. சுதந்திரத்துக்கு முன்னாடியும் வெற்றி பெற்று இருந்தது. காமராஜர் அவர்கள் ஆட்சி காலத்தில் அது காங்கிரஸ் தமிழ்நாட்டில் கோல் வச்சியது. அதற்கு முன்பு பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் காங்கிரஸுக்காக உழைத்தார். காந்தி அவருடைய அகிம்சைக்கு எதிராக, அகிம்சை வழியில் இந்தியா சுதந்திரம் பெற முடியாது, அது நியாயப்படுத்த முடியாது என்று விலகி நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் காங்கிரஸ் கட்சிக்கு எதிராக ஃபார்வர்ட் பிளாக் என்கிற கட்சியை ஆரம்பித்த போது பசும்பொன் முத்துராமலிங்க தேவரும் காங்கிரஸ் இருந்து விலகி நேதாஜியோட ஃபார்வர்ட் பிளாக் கட்சியை ஆதரித்து அதில் தமிழ்நாடு தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுகிறார். அந்த சூழ்நிலையில் காங்கிரஸை எதிர்த்து தமிழ்நாடு முழுவதும் நேதாஜியுடைய ஃபார்வர்ட் பிளாக் கட்சி பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் முன்னிலையில் அவருடைய ஆதரவுடன் களத்தில் இறங்குகிறது. அப்போ வந்து பல தொகுதிகளில் தென் மாவட்டங்களில் திருச்சியிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் காங்கிரஸுக்கு டப்பு கொடுக்குது. நிறைய தொகுதிகளில் ஃபார்வர்ட் பிளாக் வெற்றி பெறுது. இது வரலாறு. அப்போ காங்கிரஸுக்கு சிம்ம சொப்பனமாக இருந்தது பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். காங்கிரஸை தொடர்ந்து தோல்வி அடைய செய்து கொண்டே இருந்தார். அதன் பிறகு ஒட்டுமொத்தமாக காங்கிரஸை அழித்தது எப்படி என்றால், மொத்தமாகவே அங்கு அந்த தேவருக்கும் காங்கிரஸுக்கும் பிடிக்காமல் போனதனால் ஒட்டுமொத்த மக்களும் சேர்ந்து காங்கிரஸை ஆட்சிக்கு பீட்டத்திலிருந்து அரசியல் விட்டு அகற்ற வேண்டும் என்று முடிவெடுத்து காமராஜர் கூட டெபாசிட் இழந்தார். அந்த வரலாறு இருக்குது. மாற்று யார் இருக்கா அப்படின்னு ஃபார்வர்ட் பிளாக் ஆதரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் இறந்த பிறகு அந்த ஃபார்வர்ட் பிளாக்கு பி.கே. மூக்கையா தேவர் தலைவராக இருந்தார் தமிழ்நாடு ஃபார்வர்ட் பிளாக்கு. அப்போது 1967 அண்ணா முதலமைச்சர் வேட்பாளராக பிரச்சாரம் மேற்கொள்ளும் போது முத்துராமலிங்க தேவர், அது நேதாஜியோட முத்துராமலிங்க தேவர் ஆதரவு பெற்ற அந்த ஃபார்வர்ட் பிளாக் கட்சி அறிஞர் அண்ணாவுடைய திமுகவுக்கு ஆதரவாக இருந்தது. அதற்கு காரணம் என்ன? பசும்பொன் முத்துராமலிங்கத்துக்கு எதிராக காமராஜர் செயல்பட்டார், அவர் துரோகம் செய்து விட்டார் என்று சொல்லி அப்போது முத்துராமலிங்க தேவருக்கு எதிராக இருந்து காங்கிரஸ் செயல்பட்டதுன்னு சொல்லி காங்கிரஸை பழிதீர்க்க ஃபார்வர்ட் பிளாக் திட்டமிட்டது. காங்கிரஸ் ஆட்சி பீடத்திலிருந்து அகற்ற, காமராஜரை அகற்ற. அப்போ அதுக்கு புதிதாக இளைஞர்களை எழுச்சி பெற்ற ஒரு கட்சியாக திமுக இருந்தது. திகாலிருந்து விலகி பெரியார் மேல கோவப்பட்டு, பெரியாருடைய கருத்தியல் மேல கோவப்பட்டு அண்ணா பிரிஞ்சு வர்றாரு. அண்ணா பிரிஞ்சு திமுகன்னு சொல்லி கட்சி ஆரம்பிக்காரு. பெரியாருக்கு எதிராகவே ஆரம்பிக்கிறார், காங்கிரஸுக்கு எதிராக ஆரம்பிக்கிறார். அங்க இளைஞர்கள் கூடுறாங்க. இப்ப விஜய் அவர்களுக்கு எழுச்சி வந்தது, அப்போ எழுச்சி வருது. நாஞ்சில் சம்பத் ஐயா கூட ஒரு பேட்டியில சொல்லியிருக்காரு, அது உண்மைதான். அது அப்போ காங்கிரஸை பழிவாங்க நினைச்ச தேவருடைய ஃபார்வர்ட் பிளாக் கட்சி என்ன நினைக்குதுன்னா, இப்ப இளைஞர் எழுச்சி அதிகமா வருது அண்ணாவுடைய திமுக கட்சிக்கு, திமுக கட்சியோட கூட்டணி சேர்ந்தோம்னா காங்கிரஸை அடியோட அழித்து விடலாம் என்று நினைத்து ஃபார்வர்ட் பிளாக்கு திமுகவோட கூட்டணி வைக்கி 1967 சொன்னபடியே நினைச்சபடியே காங்கிரஸை கருவறுத்துருச்சு. அந்த தேர்தலில் காங்கிரஸ் படுதோல்வி அஞ்சு திமுக ஆட்சிக்கு வந்துச்சு. அதன் பிறகு தொடர்ந்து
தொடர்ந்து காங்கிரஸ் ஆட்சிக்கு வரவே விடவில்லை. திமுக தான் கெவியா காங்கிரஸ் அதுலேருந்து புறந்தளிச்சு. அதுக்கு முத்துராமலிங்கத்தருடைய அந்த ஃபாரூக் பிளாக் கட்சி துணை நின்றது. அதில் இருந்து காங்கிரஸ் மீண்டு வர முடியல. அப்போ இந்த வரலாறு தெரிஞ்சவங்க காங்கிரஸை வீழ்த்தி தான் திமுக ஆட்சிக்கு வந்தது, காமராஜரை வீழ்த்தி தான் அண்ணா ஆட்சிக்கு வந்தாரு அப்படிங்கிற அறிந்த மூத்த தலைவர்கள் திருச்சி வேலுச்சாமி போன்றவர்கள், ப. சிதம்பரம் போன்றவர்களுக்கு மனசுக்குள் கொஞ்சம் இருக்க வாய்ப்பு இருக்கு. அப்போ இப்போ திமுகவை வீழ்த்துவதற்கு அப்போ தோத்த அந்த காங்கிரஸ் இப்ப திமுகவை பழிதீர்ப்பதற்கு என்ன வாய்ப்பு அப்படின்னா விஜய் தான் வாய்ப்பு. விஜய் அவர்களுக்கு எப்படி அண்ணா அவர்களுக்கு ஒரு எழுச்சி ஏற்பட்டு, இளைஞர் எழுச்சி ஏற்பட்டு காங்கிரஸை தோற்கடித்தார்களோ திமுக, அதே திமுகவை இளைஞர்கள் எழுச்சி, பெண்கள் எழுச்சி, மக்கள் ஆதரவோடு வரக்கூடிய விஜயை வைத்து பழிதீர்க்கலாம் என்ற எண்ணம் மூத்த தலைவர்கள் மனதில் இருப்பதாகத்தான் தோன்றுகிறது. மூத்த தலைவர்கள்லாம் திமுக விட்டு வெளியேறுவ சொல்றதாகவும் விஜயோட கூட்டணி வைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறதாகவும் சொல்கிறார்கள். அதே போன்று வெறும் எம்எல்ஏ சீட்டு மட்டும் வாங்கி கொண்டு எத்தனை ஆண்டுகள் இருக்கிறது ஒரு ஆண்ட காங்கிரஸ் கட்சி விஜய் ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு என்கிறார். ஒரு துணை முதல்வர் போஸ்ட் கேட்கலாம், இல்லை 4-5 அமைச்சர் போஸ்டிங் கேட்கலாம். எதற்காக வெறும் எம்எல்ஏ சீட்டை வாங்கி கொண்டு திமுகவுக்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டும் என்று காங்கிரஸ் நினைப்பதாகவும் தகவல். அப்போ ஆட்சி 60 வருஷம் ஆட்சியில் இல்லாமல் இருக்கிற ஒரு கட்சிக்கு ஒரு மனசுக்குள்ள அந்த கட்சிக்காரங்களுக்கு ஒரு எண்ணம் இருக்கு, எத்தனை காலத்துக்கே இப்பயே எம்எல்ஏ மட்டும் சீட்டை வாங்கிட்டு இருக்கிறது அப்படிங்கிற எண்ணம் இருக்கத்தான் செய்யும். அது இப்போ காங்கிரஸில் உள்ள இளம் தலைவர்களுக்கு, 2ஆம் கட்ட தலைவர்களுக்கு அப்படி ஒரு எண்ணம் இருக்கிறது. ஆனால் முதல் கட்ட தலைவர்களுக்கு, மூத்த தலைவர்களுக்கு 1967 அரசியல் நடந்த அந்த அரசியல் அறிந்த தலைவர்களுக்கு திமுகவை பழிதீர்க்க இது நல்ல வாய்ப்பு என்று நினைத்து கொண்டுதான் திமுக கூட்டணியிலிருந்து வெளியேற வேண்டும், விஜயோட கூட்டணி வைக்க வேண்டும், துணை முதலமைச்சர் பதவி இது போன்ற எல்லா அமைச்சர் பதவி வாங்கி கொள்ள வேண்டும். எவ்வாறு புதிதாக வந்த திமுக ஆண்டு கொண்டிருந்த காங்கிரஸை வீழ்த்தியதோ அதே ஒன்று புதிதாக வந்த தவாகவுடன் கூட்டணி வச்சு திமுகவை பழிதீர்க்க வேண்டும் என்ற எண்ணம் காங்கிரஸ் மத்தியிலும் பரவலாக பேச தொடங்கி இருக்கிறது. இதுதான் உண்மை. இப்படி இருக்கும் பட்சத்தில் காங்கிரஸ் கட்சி திமுக கூட்டணியிலிருந்து விலகி தபாகவுக்கு வருவதற்கு வாய்ப்பும் இருக்கிறது. இந்த வரலாறு தெரிந்த மூத்த தலைவர்களுக்கு தெரியும் இது நடந்தது உண்மையா என்னவென்று. ஆனால் மனதிற்குள் அந்த மாதிரியான ஒரு எண்ண ஓட்டம் இருப்பதாகத்தான் தகவலும் தெரிகின்றன.